50% discount now. See, no sleeve discount 250. 350. Hello guys, நம்ம உங்களுக்கு actually இன்னைக்கு என்ன டேனா நியூ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா ஒரு குட்டி பார்க்ல இருக்கோம், சில்ட்ரன்ஸ் பார்க்ல. சோ நியூ இயர் அப்போ ஒரு சிலர் பார்ட்டிக்கு போவாங்க, சிலர் கோயிலுக்கு போவாங்க. பட் நம்ம கோயிலுக்கு போறோம்னா ஆனா காலையில போகாம மதியம் போறதா இருக்கு. இப்போ 12 o'clock வரைக்கும் இன்னும் மார்னிங் வந்து சாப்பிட கூட இல்லை. சோ இன்னைக்கு என்ன பிளான்? பொங்கல் ஷாப்பிங் தான் பிளான். சென்னையில டி நகர் மாதிரி இங்க ஜெயநகர், சிவாஜி நகர், அப்புறம் என்ன கமர்ஷியல் ஸ்ட்ரீட். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்லாம் இருக்கா. அதுல நான் ஆல்ரெடி ஜெயநகருக்கு வந்து போயிருக்கேன். அந்த பிளேஸ் நல்லா இருக்கும். அண்ட் ஆல்ரெடி அங்க ஒரு ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஃபேமிலிக்கு அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணலான்றது தான் டுடே பிளான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். கப்பல் வாங்க வந்திருப்பாரோ, செப்பல் வாங்க வந்திருப்பாரோ, உசுர வாங்க வந்திருப்பாரோ. ஆல்மோஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் இப்பதான் லஞ்சா சாப்பிடுறோம். ஒரு கோபி மஞ்சூரியன் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இது முடிச்சுட்டு எப்படியும் ஒரு 2:30 தான் நமக்கு வந்து கிளம்புவோம்னு நினைக்கிறேன். ஷாப்பிங் எப்படியும் ஒரு 3 hours ஆயிடும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜெயநகர் வந்துட்டு. அண்ட் இந்த பிளேஸே வந்து ரொம்ப கூலா தான் இருக்கு. வண்டியில வரும்போது அவ்வளோ வெயில் இருந்தது, பட் இங்க அவ்வளோ தெரியல. அண்ட் இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் 2 மணிக்கு வந்திருக்கோம், கரெக்டா 2:10 ஆகுது. ரிட்டர்ன் போகும்போது எவ்வளோன்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம இந்த ஏரியாவில போயிட்டு அப்படியே சுத்திட்டு வரலாம். ஆக்சுவலா எங்க அண்ணாக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும், அம்மாவுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். नहीं प्राइस कम नहीं है. कितना 350? हाँ ऐसा शर्ट इन पैकेट है ना? पैकेट नहीं, सैंपल पीस ओनली. ब्लैक वाइट वो क्रीम कलर, डार्क ब्लू नहीं भैया. 350 ओके. ஸ்வெட்டர் டைப்ஸ் இருக்கு, பட் நான் ஆல்ரெடி ஸ்வெட்டர் வாங்கிட்டேன். எனக்கு வேணும். ஹேர் பேண்ட்ஸ் இருக்கு. பிக் எனி 10 only 10 பெருசுதா, ஃபுல்லா வச்சுக்கலாம்ல. இங்க கீழே ஃபுல்லா வச்சுக்கலாம். எனக்கு ஒண்ணு, எங்க மம்மிக்கு ஒண்ணு. எங்க மம்மிக்கு இவ்வளவு பெருசா இருக்கு, பத்தாது. சின்னதே போதும் எங்க அம்மாக்கு. இது நார்மல் ஆல்ரெடி வச்சிருக்கா. எனக்கு வந்து பிரேஸ்லெட் வேணும், பிரேஸ்லெட் வேணும். பிளாக் கலர். ஓகே, திஸ் டூ என்ன? பிரேஸ்லெட் போட்டு பார்க்கும்போது அந்த டாலர் கீழே வந்துடுச்சு. அதை அப்படியே அவங்களுக்கு தெரியாமல் போட்டு வச்சுட்டேன். இது காம்பினேஷன் நல்லா இருக்கா? நல்லா இல்ல. அண்ணா 40 10 10 20 30 40 50% ஆஃபர்ல இருக்கு. ஆக்சுவலா ஷூ வாங்கணும்னு நினைச்சேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெயிட் பார்க்கலாம். என்ன கூட்டமா இருக்காங்க, இடமே இல்ல. No, how much bro? Like 50% discount. 1600. Finally இடம் கிடைச்சிடுச்சு. But actually இதுல காஸ்ட் இருக்கு, பட் இதுல 50%.
2,999 இதுல 50% டிஸ்கவுண்ட்னா 1,499 இல்ல வேணாம். சில ஷாப்ஸ்ல இப்பதான் எடுத்து வைக்கிறாங்க. நம்ம சரி கொஞ்சம் சீக்கிரம் வந்தா பர்ச்சேஸ்ல முடிச்சுட்டு போக டைம் இருக்கும்னு பார்த்தா கடையே இல்லை, இப்பதான் எடுத்து வைக்கிறாங்களா. நீங்க எப்படியும் நான் எதுவும் வாங்க மாட்டேன். எங்க அம்மா இருந்தா ஒரு பூந்து வேலையா பார்த்துருப்பாங்க. Everything 75. This one? This 65. ஒன்னு எடுத்தா 1000 ரூபாய். என்னடா இது? 4 எடுத்தா 5000 ரூபாய்மா. விளையாடுற நீ? வியாபாரம் பண்ண வந்திருக்க, என்ன பண்ண வந்திருக்க? உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. No watching. 20 ரூபாய் 30 ரூபாய்ல எதுக்குடா 75 இருக்காங்க. இது பத்தியா கிளிப்லயே சைடுல and look வாங்க. French cover No. 75 கொடுத்து கிளிப் எல்லாம் வைக்கணும் அவசியம் இல்லை. இல்ல 75 கொடுத்து யாருன்னா கிளிப் வைப்பாங்க, ஆனா அது நான் கிடையாது. தெரியாதனமா இன்னைக்கு வந்துட்டோமோ. ஆக்சுவலா இன்னைக்கு மண்டே நியூ இயர் இருக்கும்னு நினைச்சேன். சண்டேஸ்ல மட்டும்தான் ஷாப்ஸ் இருக்கான்னு தெரியல, இல்ல ஈவினிங் டைம் தானு தெரியல, அவ்வளவு ஷாப்ஸ் காணும். சோ கொஞ்ச நேரம் அப்படியே ரோமிங் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அந்த சைட்ல இருக்கு, அந்த சைடு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போலாம். இந்த ஏரியா ஃபுல்லாவே கடை, இந்த பிளேஸ் ஃபுல்லாவே கடை, பட் எதுவுமே இல்லை. How much this one? 250. Next to 300. 250. இந்த மாதிரி கிளச் டைப்பில் தான் எங்கள் அம்மா பர்ஸ் கேட்டாங்க. பட் எப்படியும் இந்த டிசைன் அவங்களுக்கு பிடிக்காது, அதனால வாங்கலை. பார்த்துட்டு அமைதியாக வச்சுட்டோம். பிளாக் அண்ட் எங்க அம்மா கலர்ல கேட்கல, பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாதான் வேணுமா. Black color in this. இது கோல்ட், இது ஒயிட் இல்ல. குட்டி குட்டி பொம்மை நிறைய இருக்கும். எவ்வளவு வருதுன்னு தெரியல. 250. என்னம்மா இந்த ஸ்ட்ரீட்லயும் நிறைய இருக்கு. இந்த ஸ்ட்ரீட்ல நம்ம லாஸ்ட் டைம் வரல, ஆனா இங்க இருக்கு. இங்க per slippers 100 தான். பார்க்கலாம். கரெக்டா தான் இருக்கா? காலுக்கு நல்லா இருக்கா? காலுக்கு நல்லா இருக்கு. ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் பார்க்கவே தூரவே மாட்டேங்குது. ஓகே, நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. இதுவா बोल this one cotton tape bangles earrings பார்க்கலாம். உள்ள இருக்கு. இங்க cotton tape bangles இருக்கு. எனக்கு தெரிஞ்சு cloth இருந்தா ஓகே. இங்க கேட்கலாமா இது எவ்வளோன்னு? இவ்வளவு பெருசு வைக்க மாட்டேன்.
Shall I buy like this? Which one? This one. 100 rupees. I think. Brother? This one. 120. 120. 100 only. What? 100. Wait. I will see. 100 தராங்களா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். இது இங்க பாரு, இங்க இருக்கு, இங்க இல்ல. டிசைனா? நைட் பேண்ட்ஸ் இருக்கு. நம்ம சிவாஜி நகருக்கு வந்துட்டோமோ தப்பி தவறி. இந்த மாதிரி இருக்கு, ஆனா ஃபுல் வெயிட்லெஸ். No. Shall I take one? இந்த மாதிரி என்கிட்ட இல்ல. உன்னதான் இதுவா? இதுல மிரர் இருக்கு. 3 ஃபேமிலி கலெக்ஷன் பண்றேன்னு வந்து இப்ப ஃபுல்லா எனக்கு தான் கலெக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். आंटी जी वो प्राइस बोलो 350 आप 130 हाँ वो बने थे आपको इतना कम कर दिया 350 माँ के मेंटल है 50 எதுனா ஒண்ணு மட்டும் எடுத்துக்கலாம். 350 சொல்றாங்க. ஏதோ 250 सच में कोई ज्यादा नहीं 330 दे दो जाओ 330 दो बस 1 टन 330 रेट जास्ती है. नेल पॉलिश व्हाइट कलर எவ்வளவு ரேட்? இந்த கலர் தான் நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது என்ன பிரிஞ்சு கலர்? இது கலர் எனக்கு பார்க்கும்போது நல்லா தெரியுது, பட் எனக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல. சிக்கா பிளாக் கலர் ஒன்று வச்சிருந்தேன். இது பிளைன்ல இந்த கலர் நம்ம வச்சுட்டா வேற நெயில் பாலிஷ் வச்சுட்டு அதுக்கு மேல கூட வச்சுக்கலாம். அப்படி இதை எடுத்துக்கலாம். ஒயிட் வச்சுட்டு அதுக்கு மேல கூட இது வச்சுக்கலாம். கிரேட். அப்ப இது 2 பேக் எங்கன்னா இருக்குமே கூட. நம்ம தான் ஆப்போசிட்ல வரோம்னு நினைக்கிறேன். எல்லாரும் இப்படி வராங்க. உள்ள ஒண்ணு இடம் இருக்கு. நம்ம கரெக்டா இது என்ன மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தெரியல எதுக்கு யூஸ் பண்ணிட்டு இயரிங்ஸ் போட்டு வச்சுக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசா இருந்தா வாங்கலாம். குட்டி குட்டிஸ் தான் போட போகுது. இங்க எதுவும் இல்லை, எல்லாம் கிஃப்ட் செக்ஷன். யாருன்னா கிஃப்ட் வாங்கணும்னா இங்க வந்து தாராளமா வாங்கலாம். நம்ம இந்த நெயில் பாலிஷோட போலாம். இந்த 2 நெயில் பாலிஷ்க்கு ஒரு கூட.
இது ரவுண்டா இருக்கு. தமிழ் தான். ஆனா நல்லாதான் இருக்குல்ல இது. எடுத்துக்கலாமா? நான் தான் போட்டுக்கேன். கண்ணாடி வாங்கிட்டு நாங்க கண்ணாடி போட்டுதான் போவோம். இல்லைன்னா யூஸ்லெஸ்ஸா போயிடும். 100 ரூபாய். எப்படி கேவலமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. அதே 100 ரூபாய் தான் சொல்லுவாங்க. 100 ரூபாய் சொல்லுவாங்க. அந்த பாட்டி 130 ரூபாய் சொல்லிச்சு. அந்த 3 தோடு 350. அநியாயம். நான் ஒண்ணு மட்டும் எடுத்துட்டேன். சரி அவ்வளவு நேரம் பார்த்தோமே பாவம். சரிவா ஆல்ரெடி ஒன்னு எடுத்துட்டோம் ஸ்லிப்பர். நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம். இது இருக்கட்டுமா? கழிச்சிட்டா 100 ரூபாய். இப்பதான் ஷாப்ஸ் நிறைய இருக்கு. இல்ல இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கான்னு தெரியல. பெல்ட் பார்க்கலாம். ஆமா, யாரு இங்க சேல் பண்றது? Brother, how much? 250. 100 rupees nahi. Bhaiya kitna? 20. ஆக்சுவலா நாங்க போகும்போது அவ்வளவு ஷாப் இல்ல. போயிட்டு வேற ஒரு ஸ்ட்ரீட்ல வந்தோம். பஞ்சு மிட்டாய் வாங்கினதுல இதுதான் எனக்கு மிச்சம். மீதி எல்லாம் வீடியோ எடுக்கிறவங்க. சோ போகும்போது அவ்வளவு ஷாப் இல்ல. இப்ப ஈவினிங் ஆகாது. இப்ப என்ன டைம்னா 4. என்ன டைமுக்கு வந்தோம்? 2:10க்கு வந்தோம். கரெக்டா 2 hours இப்படி போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரதுக்கு. வரைக்கும் என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன்? ஃபேமிலிக்கு பர்ச்சேஸ் வரலன்னு பார்த்தேன். கடைசி வரைக்கும் நானே தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். மோஸ்ட்லி இங்கெல்லாம் வந்து கேர்ள்ஸ்க்கு தான் நிறைய வந்து இருக்கும். பாய்ஸ்க்குன்றது கம்மியா தான் இருக்கும். அண்ட் சொன்ன நான் ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருக்கேன். இந்த கிளாஸ் 2 வாங்கியிருக்கேன். வேற என்ன வாங்கினா? அந்த கிளிப் 2, ஹேர் பேண்ட் 2, நெயில் பாலிஷ் 2. இதுதான் எங்க ஷாப்பிங் போயிட்டு இருக்கு. இன்னும் நான் வீட்டுக்கு எதுவும் வாங்கின மாதிரி தெரியல. அண்ணாக்கு ஒரே ஒரு ஸ்வெட் ஷர்ட்ஸ் மட்டும் வாங்கினேன். அதுக்கப்புறம் பேண்ட் ஷூ வாங்கலான்னு பார்த்தா இங்க ஏதாவது ஷாப்ஸ் இருக்கு ஓப்பன்ல. நம்ம ஒரு ஷாப்பு போயிட்டு வரணும். நாங்க லாஸ்ட் டைம் வரும்போது எக்ஸ்ட்ரா ஷாப்ஸ் இருந்துச்சு வெளியே. அந்த மாதிரி ஷாப்ஸ் இப்ப இல்லை. ஸோ பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பேண்ட்ஸ் ஏதாவது வாங்குற மாதிரி வாங்கலாம். இல்லைன்னா அப்படியே நடைய கட்ட வேண்டியதுதான். இது புதுசா இந்த சப்வே இருக்கு. போய் பார்க்கலாமா? இதுக்குள்ளேயும் ஷாப்ஸ் இருக்கு. லாஸ்ட் டைம் வரவே இல்லை. புதுசா பார்த்தா இப்படி பார்த்தா இதுவே இப்ப நிறைய ரஷ் ஆயிடுச்சு. மதியம் வரும்போது அவ்வளவா இல்லை. இப்ப நிறைய இருக்கு. அண்ட் இங்க கிரவுண்ட் ஃப்ளோர்லயும் இருக்கு. மேபி சீப்பா தான் இருக்கும். போய் பார்க்கலாம். எவ்ரிதிங் 350. சீப்பா தான் இருக்கும். பிரைஸ் கம்மி. ஃபிக்ஸ்ட். Not 350. 250. This is also t-shirt. 250. See, no sleeve, discount 250. 250 means I take. Ask. The matches yours. இது ஃபுல்லா குஜராத்தி டைப் ஹேண்ட்பேக்ஸாவே இருக்கு. மோஸ்ட்லி இந்த ஏரியாவே இங்க காமி. இங்க பாரு
இது ஃபுல்லா ஏதோ ஒரு இந்த ஷாப்பிங் மால் மாதிரி, ஆனா கொஞ்சம் இடிஞ்சு போன ஷாப்பிங் மால் இருக்கு. பெங்களூரில் ஷாப்பிங் பிளேஸ் பொறுத்த வரைக்கும் மற்றவங்க சொல்கிற மாதிரி இது சீப்பஸ்ட் பிளேஸில் கிடையாது. என்ன ஒன்று எல்லா கலெக்ஷன்ஸும் ஒரே இடத்துல இருக்கும். பட் அவங்க இருக்கிற ப்ரைஸை விட டபுளாக தான் சொல்கிறாங்க. அப்போ தான் கம்மி பண்ணி கேட்க அவங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் அஃபோர்டபுளாக கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு. பட் நம்ம எல்லாமே கம்மி பண்ணி வாங்குறதுல தான் நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு சிலர் இருக்கிறத விட ரேட் கம்மியாக சொல்லுவாங்க, இன்னொரு சிலர் இருக்கிறத விட அதிகமாகவே சொல்லுவாங்க. பெட்டர் நீங்கள் 4-5 கடை ஏறி இறங்கி வாங்குறது தான் நல்லது. மதியம் வந்ததுக்கும் இப்ப இருக்கிற கூட்டத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியுது. மதியம் அவ்வளவா யாரும் இல்லை, இப்ப நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி கடைங்களும் இப்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஓரளவுக்கு அதிகம் ஒரு ரவுண்டு போகணுமான்னு தெரியல. சோ பொங்கல் ஷாப்பிங் ஃபேமிலி பண்ணலான்னு பார்த்தா கடைசியில அண்ணாக்கு ஒரே ஒரு ஷர்ட் மட்டும் எடுத்துட்டு எனக்கு ஷாப்பிங் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அதுவும் இல்லாம இங்க பாய்ஸ்க்குன்னு அவ்வளவு கலெக்ஷன் கிடையாது. சுத்தி பார்த்தா கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் பார்த்த வரைக்கும். அண்ட் அதுவும் இல்லாம லாஸ்ட் டைம் நாங்க வரும்போது விநாயகர் சதுர்த்தி ஃபெஸ்டிவல் அப்போ வந்து ஸோ நிறைய ஷாப்பிங் இருந்தது, நிறைய ஷாப்ஸ் இருந்தது. பட் இப்போ அவ்வளவா நார்மலா அங்க இருக்கிற ஷாப்ஸ் தான் இருந்துச்சு, வெளியே எக்ஸ்ட்ராவா எதுவும் இல்லை. அண்ட் புது பிளேஸ் இன்னைக்கு வந்து பார்த்தோம், லைக் அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். அது லாஸ்ட் டைம் நாங்க பார்க்கல. இந்த டைம் வந்து அங்கேயும் நிறைய ஷாப்ஸ் இருந்தது. பட் அவ்வளவு எதுவும் வாங்கல. அண்ட் ஓகே, இப்போ அப்பாக்கு ஒரு அண்ணாக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு எதுனா இங்க ஷாப்பிங் பண்ணா பண்ணலாம், ஆர்எல்ஸ் அவங்க ஊர்ல எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த பார்க் வந்து எங்க இருக்குன்னா கரெக்டா இந்த ஜெய்நகர்ல இங்க ஒரு பார்க் இருக்கும். ஆப்போசிட்ல சில்ட்ரன்ஸ்க்கு இங்க வந்து ஜென்ரல் பார்க், அதாவது நார்மலா வாக்கிங் தான் இங்க போயிட்டு இருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி நிறைய பூவெல்லாம் நிறைய செடி எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச உள்ள எல்லாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அவ்வளவுதான், இந்த vlog ஆல்மோஸ்ட் ஓவர். உங்களை வேற வீடியோல சந்திக்கிறேன். Until then, this is Badru from Mumbai.